வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது கோத்தகிரி பகுதி. காடாசோலை பள்ளி மாணவிகள் அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும், அரசு பள்ளியில் வழங்குகின்ற நலத்திட்டங்களை முழுமையாக பெற வேண்டும் என்று பிரச்சாரம் ஈடுபட்டதாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் நல் ஆசிரியர் என்று போற்றப்படுகின்ற நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஆசிரியரோடு தகவலை தந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வருகின்ற 2024-25 ஆண்டுக்கான மாணவர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது என்றும் இந்த மாதம் மார்ச் 1ஆம் நாள் முதல் பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இதன்படி நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கீதா அவர்கள் ஆணைப்படி விழிப்புணர்வு பேரணி, கூட்டம், துண்டு பிரச்சாரம், ஒளிபெருக்கி பிரச்சாரம், கலை நிகழ்ச்சி உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் செயல்பட்டு வருகிறது. கோத்தகிரி இதனை தொடர்ச்சியாக கோத்தகிரி காடாசோலை அரசு நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கும் நல் இதயம் கொண்ட ஆசிரியர் திலகம் நஞ்சுண்டன் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் ஆசிரியர் பாலசுப்ரமணி, ராஜேந்திரன், ரெனிதா, பிரபாவதி, சாந்தகுமாரி, அங்கன்வாடி ஆசிரியர் ரஞ்சிதா, அமைப்பாளர் பரிமளா உள்ளிட்டோர் கல்வி சார்ந்த அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள், சலுகைகள் மற்றும் காடாசோலை பள்ளியின் இவ்வாண்டு செயல்பாடுகள், கல்வி, வாசிப்பு திறன், கலை இலக்கியம், போட்டிகள், சாதனைகள், விளையாட்டு, அறிவியல், சுற்றுச்சூழல், வினாடி வினா போட்டிகள், முதலிடம், மருத்துவம் முகாம் முதலில் செயல்பாடுகளை விளக்கி கூறி காடாசோலை சேலார் செடிக்கல் குடியிருப்பு வீடுகள் அந்த பகுதி தோறும் தீவிர மாணவ சேர்க்கை பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். இதனை தொடர்ந்து இல்லம் தேடி கல்வி வட்டார ஒருங்கிணைப்பாளர் திரு எரி உத்தம சிங் அவர்கள் மாணவர்கள் சேர்க்கை பேரணி முன்னணி வைத்து சிறப்பித்தார். அதில் அவர் அரசு வழங்கும் பெண் கல்வி உதவித்தொகை, காலை சிற்றுண்டி திட்டம், இலவச வாகன வசதி, புதுமை பெண் திட்டம், கலை இலக்கியம், பண்பாடு, போட்டிகள், இன்பொற்றல் அரசு திட்டங்களை எடுத்துரைத்தார். பேரணி ஆனது காடாசோலை பள்ளி குடியிருப்பு துவங்கி சேலரை செடிக்கல் ஆகிய பழங்குடி இன குடியிருப்புகளுக்கு சென்று மீண்டும் பள்ளிக்கு திரும்பியதோடு காரக்கோடு மட்டம், தென்றல் நகர், கீழ்பெட்டி பகுதியில் வாகன பிரச்சாரமும் நிகழ்ச்சியும் அப்பகுதி பெற்றோர்களிடம் காடாசோலை பள்ளிக்கு அதிக எண்ணிக்கையில் குழந்தைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், விடுபட்ட குழந்தைகளும் அடுத்த முறை நீங்கள் இதனை சேர்க்க வேண்டும், குழந்தைகள் முதல் வகுப்பில் சேர்த்து மேலும் தகுதியான குழந்தைகளை சேர்த்து பொதுமக்கள் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக நமது நகர்வள பகுதிக்கு நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஆசிரியரோடு கோத்தகிரி காடாசோலை பகுதியிலே இருந்து இந்த செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். படிப்போம் படிப்போம் வாழ்வில் உயர படிப்போம், கற்போம் 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 கடசோலை பள்ளியில் படிப்போம், கடசோலை பள்ளியில் கற்போம். எங்கள் பள்ளி
எங்கள் பெருமை எங்கள் பள்ளி எங்கள் பெருமை எங்கள் பள்ளி அரசு பள்ளி எங்கள் பள்ளி அரசு பள்ளி எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி கற்போம் கற்போம் கணினி வெளியில் கற்போம் 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 பெருமையாக கற்போம். வட்டிக்கு வாங்கி காசை ஃபீஸ் பண்றதை விட மாணவர்களை நம்ம இருக்க அருகில் உள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி கொண்டால் இந்த வாய்ப்புகள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய நாடும் மலம் பெறும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புகளை பொறுத்த அனைவருக்கும் நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நோக்கம் என்னன்னா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சோறு மட்டும் கடைசி ரெண்டு ஒரே ஈக்குவல் பிஸ்னஸ் தான். நீங்கள் நிறைய விஷயத்துக்கு நிறைய வந்திருக்கீங்க, ஐயா வந்திருக்காரு. நம்முடைய இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி அதாவது கல்விக்கு என்று மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது குழந்தைகளை பெற்றோர்கள் அவங்க வீட்டில இருந்து வெளியே அனுப்புற வீட்டு வாசப்படியை தாண்டுற வரைக்கும் தான் அவங்களுடைய வேலை. எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். அந்த தாண்டின உடனே வீட்டு வாசலுக்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதிகள் வண்டியை அனுப்பி மாணவர்களை பள்ளிக்கூடத்துக்கு பத்திரமா கூட்டிட்டு வந்து காலை உணவையும் கொடுத்து, அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்முடைய பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் மாணவர்கள் ஒரு காலத்தில் பஸ்ஸுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது எவ்வளோ சிரமப்படல. நிறைய நலத்திட்ட உதவிகள் நல்லா பண்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா காலையில் மாணவன் பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்த உடனேயே நம்ம வீட்டில் கூட சாப்பிட்றானா இல்லையான்னு தெரியாது. ஒரு சிலர்னா வேண்டான்னு ஓடி வந்துடுவான். ஆனால் ஸ்கூலுக்குள்ள வரும்போது அங்கே என்ன இருக்குது? படிப்பு மட்டும் தான் அங்கே இருக்குங்களா? இல்லை, வந்த உடனே அருமையான ஒரு சாப்பாடு அவனுக்கு காலை உணவு அங்கே கொடுக்குறாங்க. இவன் வீட்டிலே சாப்பிடலன்னா கூட அங்கே பசங்கள்லாம் சாப்பிட்றத பார்த்தோன்னா அவனுக்கு என்ன ஆயிடுது? சாப்பிடணும்னு ஆசை வருது, சாப்பிட்றான். சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? எப்படி நல்லதுன்னு நினைக்கிறீங்க? மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும். சாப்பிடலன்னா என்ன ஆகாதுன்னா மூளை வேலையை செய்யாது, சோம்பேறித்தனம் ஆயிடும். அப்போ காலை உணவு திட்டம் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஸ்கூலுக்குள்ள வந்தோடனே ஒரு காலத்துல புக்கு தான் வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லயும் கம்ப்யூட்டர் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லி தமிழ் மீடியத்துல படிப்போம் 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 அரசு பள்ளியில் படிப்போம், கரசோலை பள்ளியில் படிப்போம், கல்லாமையை இல்லாமையாக்குவோம், கல்லாமையை இல்லாமையாக்குவோம், கணினி வெளியில் படிப்போம். இத்தோடு நிகழ்வுகளும் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.